நம்ம அன்பு இருந்துட்டு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டோட உண்மை எல்லாத்தையுமே சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க அம்மா என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆனந்தி மேல இருக்கிற லவ்வை வந்து இப்போ வந்து சாகடிச்சு கடைசியில துளசியை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். இங்க ஒரு கட்டாயத்தின் பேர்ல எல்லாத்தையுமே பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சுலபமா முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க. ஆனா ஏற்கனவே நம்ம மகேஷ் சார் பண்ண ஒரு வேலையால அவங்க மாமாவுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சு கடைசியில வந்து இப்போ அவரே வந்து எல்லாத்தையுமே கேட்டு இங்க ஒரு கிளாரிட்டிக்கு வந்து வந்துட்டாங்க. அதே சமயம் இப்போ நம்ம அன்பு இருந்துட்டு நான் ஆனந்தியை தான் லவ் பண்றேன், ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொன்னாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க அம்மா இது எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவங்க மாமா மாதிரி அவங்களோட குணம் இருந்துருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து இங்க நம்ம அன்பும் ஆனந்தியும் ஒண்ணு சேர்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருந்திருக்காது. ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க அம்மா இருந்துட்டு இங்க பாரு நீ வந்து கல்யாணம் பண்ணிக்காம கூட இரு, ஆனா ஆனந்தியை கல்யாணம் பண்ணிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வந்த அப்படின்னா என்னோட பணம் மட்டும் தான் வீட்டுல இருக்கும் அப்படின்றமா வந்து சொல்லி பயங்கர கோவத்தோட சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஒரு பக்கம் இப்போ ஆனந்தியை லவ் பண்ற ஒரு விஷயம் அடுத்ததா கல்யாணமே பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறதுனால நம்ம அன்புக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. அதே சமயம் இந்த இடத்துல வந்து நம்ம மகேஷ் சார் கூட கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க ஆனந்தியும் அன்பும் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி அவருக்கு உண்மை எல்லாமே தெரிய வந்தா எப்படி இருக்கும். அதாவது உண்மையிலேயே வந்து அழகன்றது அன்பு தான் அப்படின்ற ஒரு விஷயமும் ஆனந்தியும் அன்பும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளோட லவ்லாம் அவ்வளவுதான் காத்தோட காத்தா கலந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சா நம்ம மகேஷ் சார் வந்து எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவாரு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.